பலத்தை அருளுகிற தேவன். ஜூன் 12. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். யோசுவா 14:11. 5 வருடங்களுக்கு முன்னால் உங்களுக்கு இருந்த பலன் இன்று உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது போன வருடம் இருந்த உற்சாகம், சரீர பலன் இந்த வருடம் இருக்கிறதா? ஆம் என்றால் நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்கள். இங்கே காலேப் என்ற தேவனுடைய மனிதன் யுத்தத்திற்கு போக்கும் வருத்துமாய் இருந்த 40 வயதில் எனக்கிருந்த பலன் 45 வருடங்கள் கழித்து 85 வயதிலும் அதே பலன் இருக்கிறது என்று உறுதியாக கூறுகிறார். இப்படிப்பட்ட பலத்தின் ரகசியத்தை நாம் ஆராய்ந்தோம் என்றால் யோசுவா 14:12 யோசுவா கூறும் வார்த்தையில் உள்ளதை காணலாம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். இந்த வசனத்தில் காலேப் மோசேயிடம் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் என்று உறுதியாக கூறுவதை வாசிக்க முடிகிறது. ஆம், யோசுவாவின் பலத்தின் நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருந்தது. அவருக்கு கர்த்தர் தன்னோடு இருந்தால் மலை நாட்டை யுத்தத்தில் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. கர்த்தருடைய பலத்தை தான் சார்ந்திருந்தார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும் அருளுகிற தேவன் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை உற்சாகப்படுத்துகிறவரும் பலப்படுத்துகிறவரும் அவரே. அவர் தம் பலத்தால் நம்மை இடைக்கட்டுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என்னில் பலன் இல்லை என்று கூறும் வயோதிபர்களோ நடுத்தர வயதினர்களோ எந்த ஒரு நபரும் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனுக்கு பவுலும் நாமும் ஒன்றுதான். ஆகவே அவருடைய பலத்தால் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலப்பட்டு ஜெயம் கொள்ளுவோம். ஜெபம். பலனில்லாத எங்களை பலப்படுத்தும் தேவனே, உமக்கு நன்றி.